பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய வகுப்பு என்னன்னு சொன்னா, பொய்யான தெய்வங்களின் இயலாமை. மேலும் இன்றைய வகுப்பில் நாம ஆஹிராவில் மறுமை நடைபெறக்கூடிய ஷஃபாஅஹ் பரிந்து பேசுதலை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பொய்யான தெய்வங்களை பற்றியான இயலாமையை பல இடங்களில் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி கொண்டே வருவதை நாம் குர்ஆனை ஓதும் போது அறியலாம். பல இடங்களில் ஒரு அந்த பொய்யான தெய்வத்தின் மீது உட்கார்ந்து அதில் இருக்கக்கூடிய எதையாவது எடுத்துட்டு போனா கூட அந்த பொய்யான தெய்வங்களால் அதை பறிப்பதற்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாது என்றெல்லாம் அல்லாஹ் கூறிய வசனங்களை முந்தைய வகுப்புகளில் படிச்சிருக்கிறோம். இவன் நிறைய விஷயங்கள், எந்த ஒன்றுக்கும் அவர்களுக்கு என்ன கிடையாது, நன்மை செய்வதற்கோ தீமையை தடுப்பதற்கோ ஆற்றலே கிடையாது. அதே போல் உண்டான வசனம் தான் இந்த ஒரு வசனம். அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகிறான், குல் நபியே கூறுவீராக, குல் நபியே நீர் கூறுவீராக. முஃபஸ்ஸிருன்கள் தஃப்சீரில் முயஸ்ஸரில் கூறுகிறார்கள், குல் யா ஐயுஹர் ரசூல் லில் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு இணையை கற்பிக்கக்கூடிய மக்களிடத்திலே நபியே நீர் ரசூலை கூறுவீராக. அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், சிலை வணங்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள். பார்ப்போம். உதுஉ, இது தனியாக வாசிக்கும் போது எப்படி வாசிக்க வேண்டும்? உதுஉ, நீங்கள் அழையுங்கள். துஆ, துஆவிலிருந்து பிறந்த வார்த்தை தான். உதுஉ, என்ன செய்யுங்கள்? அழையுங்கள். அல்லதீன ஸஅம்தும் மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை அன்றி தெய்வங்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தவர்களை அழையுங்கள். உதுஉ, அழையுங்கள். அல்லதீன ஸஅம்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தவர்களை அழையுங்கள். மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை அன்றி தெய்வங்களாக எண்ணிக்கொண்டிருந்தவர்களை அழையுங்கள். முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுக்கு இணைகளாக நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த எண்ணிக்கொண்டிருந்தவர்களை என்ன செய்யுங்கள்? அழையுங்கள். ஏனென்றால் அல்லாஹுவை விட்டு நீங்கள் அந்த பொய்யான கடவுள்களை, தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள். அந்த பொய்யான தெய்வங்கள் என்னென்ன? மினல் அஸ்னாம், சிலைகள். சிலைகள் எல்லா வகையும் வந்துடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிலையை வணங்குறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலைகளை வணங்குகிறார்கள், கால்நடைகளின் சிலைகளை வணங்குறாங்க, மிருகங்களின் சிலைகளை வணங்குறாங்க, பாம்பின் சிலையை வணங்குறாங்க. அதே போல மனிதன், பெண், இது மாதிரி நிறைய சிலைகளை ஒவ்வொரு இடங்களிலும் வெவ்வேறான சிலைகளை என்ன செய்யறாங்க? வணங்குறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய அறிவினத்தனமான செயல் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு இடங்களில் வெவ்வேறு விதமான தெய்வங்கள். வல் மலாயிகா, மேலும் வானவர்கள், வல் பஷர், மனிதர்கள், மனிதர்களையும் வணங்குறாங்க. பார்க்குறோமா இல்லையா? இறந்துவிட்ட மனிதர் என்ன செய்யறாங்க? படமாக போட்டோ பிடித்து அதை வணங்குறாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய மனிதரையும் என்ன செய்யறாங்க? உங்க தயவால தான் நான் இருக்கிறேன், வணக்கண்ண, நல்லா இருக்கீங்களா உங்களை அப்படின்னு சொல்லி வணக்கம் போடுறது எல்லாமே என்னதுதான்? மனிதனை வணங்கக்கூடிய செயல்கள். பெற்றோர் என்ன செய்யறாங்க? சில பேர் என் தாய் தான் அப்படின்னு வணங்குறாங்க. கணவன் என்ன செய்யறாங்க? சில மக்கள் கணவன் தான் கண் கொண்ட தெய்வம் சொல்லிட்டு கணவனை வணங்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. இந்த மாதிரி நீங்கள் வணங்கக்கூடிய இவர்களிடத்தில் நீங்க என்ன செய்யுங்கள்? அழையுங்கள். வக்ஸுதூஹும் ஃபீ ஹவாயிஜிக்கும், உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர்களிடம் என்ன செய்யுங்க? நோக்கமாக, கோரிக்கையாக வையுங்கள். ஃபஇன்னஹும் லா யுஜீபுக்கும், ஒருபோதும் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கவே முடியாது. ஒருபோதும் அவர்களால் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? பதிலளிக்க முடியாது. லா யம்லிகுன, அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் புரிய வைக்கின்றான் என்பதை பாருங்கள். லா யம்லிகுன, அவர்கள் உரிமை பெற மாட்டார்கள். அவர்கள் உரிமை பெற மாட்டார்கள். மிஸ்கால தர்ரா, அணுவின் அளவிற்கு கூட என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் உரிமை பெற மாட்டார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான்.
ஒரு அணு அளவு இம்மி அளவு கூட என்ன செய்ய முடியாது, அவர்களால் ஒரு அதிகாரத்தை உரிமையை பெற முடியாது. இங்க பாக்குறோமா இல்லையா, ஒவ்வொரு ஊர்களையும் முஸ்லிம் பேர்ல உள்ளவங்க இறந்துவிட்ட தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மனிதர்கள்ட்ட போய் அவ்வளவு கெஞ்சுறாங்க இல்லையா. அதே போல அறியாமையில் இருக்கக்கூடிய முஸ்லிமான மக்கள் கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அல்லாஹுடன் நிற்பதை விட என்ன செய்றாங்க, ஜோசியம் பார்க்கறாங்க. ஆட்சியாளர்களை போய் நீங்க தான் என்னது தெய்வம் என்று சொல்லி அவங்களுடைய கால்களில் விழக்கூடிய நிலைகளையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனா அவர்களால் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை சரி செய்ய முடியுமா? அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது. லா யம்லிகூன உரிமை பெற மாட்டார்கள் மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், பூமியிலும் வானங்களிலும், வலா ஃபில் அர்த் வானங்களிலும் அணு அளவு அவர்கள் பயனளிப்பதற்கு உரிமை பெற மாட்டார்கள். வலா ஃபில் அர்த் பூமியிலும் அணு அளவு பயனளிப்பதற்கு என்ன செய்ய மாட்டார்கள், உரிமை பெற மாட்டார்கள். வமா லஹும் ஃபீஹிமா மின் ஷிர்க், இன்னும் மா லஹும் அவர்களுக்கு இல்லை, ஃபீஹிமா அவ்விரண்டிலும், அவ்விரண்டு என்பது எது, அஸ்ஸமாவாத் வல் அர்த் வானங்களிலும் பூமியிலும் அவர்களுக்கு இல்லை, மின் ஷிர்கின் எந்த பங்கும் கிடையாது. ஷரிக்கா அப்படின்னா நிறுவனம், எனக்கு ஒரு பங்கு இருக்குது, எனக்கு ஒரு ஷேரிங் இருக்குது, அதுக்கான வார்த்தை தான் ஷிர்க். ஷிர்க்னா இணைனா என்னது, அதில் இணையாக இணைந்து கொள்வது. பொய்யான தெய்வங்களுக்கு வானங்களிலும் பூமியிலும் எந்த ஒரு அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது, எந்த ஒரு பங்கும் அவர்களுக்கு இல்லை. இன்னும் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த பேரித்தம் கொட்டையினுடைய அதுல சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துப்புமீர் அளவுக்கு கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு துப்புமீராவது அவங்களால உருவாக்க முடியுமா? பொய் சிலையால, அதை செத்து விட்ட மனிதரால ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. வமா லஹு மின்ஹும் மின் வஹீர், வமா லஹு மேலும் மா இல்லை, லஹு அவனுக்கு அல்லாஹ்விற்கு, மின்ஹும் அவர்களில், மின் வஹீரின் எந்த உதவி, யாரும் அவர்களில் எவரும் அல்லாஹ்விற்கு உதவியாளராக, வஹீர்னு சொன்னா நசீர் உதவியாளராக இல்லை. அல்லாஹ்விற்கு உதவி செய்யக்கூடியவங்களாக யாரும் கிடையாது. மலாய்க்கத்துமார்களும் அல்லாஹுக்கு உதவியாளர்களா? இல்லை. அல்லாஹ்வின் அடிமைகள். அல்லாஹுடைய கட்டளையை அல்லாஹ் அவர்களுக்கு இடுகிறான், அதை அவர்கள் செய்கிறார்கள். மாறாக அல்லாஹுக்கு உதவியாளர்களாவானவர்கள் இல்லை. இறை தூதர்கள் அல்லாஹ்விற்கு உதவியாளர்களா? இல்லை. அல்லாஹ்விற்கு யாரின் பக்கமும் படைப்புகளின் பக்கமும் என்ன கிடையாது, எந்த தேவையும் இல்லை. அதற்கான ஆதாரம் என்ன? அல்லாஹு ஸமத். யார் சொன்னது? ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். டக்குன்னு அந்த அல்லாஹு ஸமத், அல்லாஹ் படைப்புகளின் பக்கம் எந்த தேவையும் அற்றவனாக இருக்கின்றான். படைப்புகள் தான் அல்லாஹின் பக்கம் தேவை உடையவைகளாக இருக்கின்றன. வமா லஹு மேலும் அல்லாஹ்விற்கு இல்லை, மின்ஹும் அவர்களில், மின் வஹீர் எந்த உதவியாளரும் இல்லை. அடுத்து பல் மாறாக முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு தஆலா ஹுவல் முத்தஃபர்ரிது பில் ஈஜாத் உருவாக்குவதில் அவன் மட்டுமே தனித்துவம் மிக்கவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு படைப்புகளையும் படைப்பதற்கு, உருவாக்குவதற்கு அல்லாஹ் மட்டுமே தனித்தவனாக இருக்கின்றான். அதற்கு யாரையும் வினை செய்யவில்லை, அல்லாஹ் கூட்டாக ஆக்கவில்லை. மனிதனை படைப்பதற்கோ, வானவர்களை படைப்பதற்கோ, ஜின்களை படைப்பதற்கோ, பூமியை படைப்பதற்கோ அல்லாஹ் யாரையும் வினை செய்யவில்லை. கூட்டாக, இணையாக, உதவியாளராக யாரையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவில்லை. ஃபஹுவ அவன்தான், அல்லது யுஅபது வஹ்தா அவன் மட்டுமே வணங்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் மட்டுமே வணங்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்குவதற்கு தகுதி அற்றவர்கள். யாருக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த இபாதா என்ற இடத்துல பிரார்த்தனை, உதவி தேடுதல், பாதுகாப்பு தேடுதல்,
எல்லாமே யார்கிட்ட மட்டும்தான் நம்ம செய்யணும்? அல்லாஹ்ட்ட மட்டும்தான் செய்யணும். எந்த ஒரு மனிதர்களிடமோ எந்த ஒரு உயிரினங்களோ இதர சிலைகளோ யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடம் மட்டும்தான் இபாதாவை செய்ய வேண்டும். அல்லாஹ் அவன் மட்டுமே இபாதாவுக்கு வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கின்றான். அவன் அல்லாத மற்றவைகள் அனைத்தும் தகுதி அற்றவைகளாக இருக்கின்றன. அடுத்து அல்லாஹு தஆலா ஷஃபாஅஹ் பரிந்துரையை பற்றி கூறுகிறான். வலா தன்ஃபஉ பயன் அளிக்காது. மேலும் லா தன்ஃபஉ என்ன அர்த்தம்? பயன் அளிக்காது. நஃபஅ பயன், லா தன்ஃபஉக்கு என்ன அர்த்தம்? பயன் அளிக்காது. அஷ்ஷஃபாஅத்து இது பெண்பாலா இருக்காங்க, இங்க பெண்பாலா வருது. அஷ்ஷஃபாஅத்து பரிந்து பேசுதல், பரிந்துரை. ஒருத்தருக்காக பரிந்துரைண்டா ஒருத்தருக்கு நலவு கிடைப்பதற்காக மற்றவரிடம் பரிந்து பேசக்கூடிய நிலைக்கு தான் ஷஃபாஅன்னு சொல்லப்படும். அல்லது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தீங்கு அதை தடுப்பதற்காக பரிந்து பேசுறது, அவருக்கு இந்த தீங்கு செய்யாதீங்க, இதற்கு பெயர் தான் என்னது? ஷஃபாஅ. லா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இன்தஹு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பயனளிக்காது. அல்லாஹ்விடத்துல பரிந்துரை பயனளிக்காது. இந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஊர்ல பிதாவை செய்யக்கூடியவங்க, எந்த பிதான்னு சொன்னா சூஃபிச பிதா, தர்கா வழிபாட்டு பிதாவை செய்யக்கூடிய ஷிர்க், அது இணை வைப்பு. அந்த இணை வைப்பை செய்யக்கூடியவங்க பேர் என்னவாக இருக்கும்? பேர் பார்த்தோம் சொன்னா வலியுல்லாஹ், அல்லாஹுடைய நேசர், மன்னிக்கணும், முஹியத்தீன், உங்க பேர் மார்க்கத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய இப்படிலாம் பேர் இருக்கும். அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமைன்னு இருக்கும். ஆனா அந்த மனிதர் யாருக்கு அடிமையா இருப்பாருண்டா, ஏதாவது ஒரு தன்னை ஷேகா அறிமுகப்படுத்தி தனக்கு எல்லா பவரும் உண்டு, நான் நபியினுடைய வாரிசு அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் தன்னை அறிமுகப்படுத்தி காட்டக்கூடிய மனிதருக்கு அடிமையா இருப்பார். அவர்கிட்ட முரீது வாங்கி அவருடைய காலை பிடிக்கிறது, அவங்க சொல்றதான் அவங்க செயல்படுத்துவாங்க. இப்ப இந்த மாதிரி உள்ளவங்க இவங்க நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட பரிந்து பேச முடியுமா? முடியாது. எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் உள்ளவங்களை தவிர யாருக்கு என்ன கிடையாது? பரிந்து பேசக்கூடிய அதிகாரம் கிடையாது. அப்ப இந்த பிதாவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நாளை மறுமையில் ஒவ்வொரு அவுலியாக்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு லெட்டர் தருவாங்க. அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்க மஹ்ஷர்ல அல்லாஹ்ட்ட காட்டினா எந்த கேள்வி விசாரணை கிடையாது, நேர டைரக்ட் சொர்க்கம் அப்படின்னு ஏமாற்றி மக்களை வழிகெடுக்கிறார்கள். இந்த மாதிரியான வழிகட்டிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். முரீதுன்னு சொன்னா இந்த மாதிரி தன்னை அல்லாஹுக்கு நெருக்கமானவர், நானே அல்லாஹுக்கு நெருக்கமானவர், நான் நபியிடமிருந்து எல்லா விஷயத்தையும் பாஸ் டு பாஸ் எல்லா விஷயத்தையும் அறிகிறேன், நான் பையாத்து வாங்கியவர் அப்படின்னு நான் இந்த பகுதியினுடைய சர்க்காராக தலைவராக இருக்கிறேன் என்று அறிமுகப்படுத்தி மக்கள் தன்னை நாடி வர செய்து அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் உங்களை முரீது பெற்றுக்கொள்கிறேன் என்று கேட்பாங்க. அந்த ஷேகு இந்த காரியம் செய்யக்கூடாது, உங்களுக்கு நான் பையத் பண்ணித்தரேன், இனிமே என்னுடைய முரீதா நீங்க ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் அன்னையிலிருந்து சிஷியர் மாதிரி ஆயிடுவார். என்ன சிஷியர்னா, இப்ப அதாவது நீங்க எதுவும் யோசிக்க கூடாது. அவர் சொல்வாரு, நீங்க தொலை தேவைன்னா தொலை மாட்டாரு, தங்க போட்டிருப்பாரு. நான் உண்மையிலேயே ஒரு முரீதை பார்த்தேன். எல்லாம் பண்ணார் முரீது. அவர் கையில தங்க மோரம் போட்டிருந்தாரு. அவர் ரூமுக்கு நான் போயிருந்தேன். இதுல திருவல்லிக்கணியில இருக்கும்போது அவர் ரூமுக்கு நான் போயிருந்தேன். அந்த ரூம்ல எல்லாம் அவருடைய ஷேக்குடைய போட்டோவா இருந்தது. இங்க உள்ள ஷேக்குன்னு சொல்லுவாங்க செல்வந்தருக்கு கல்வியாளருக்கு, அது இல்லை, ஊர்ல உள்ள ஷேக்குன்னு சொல்றது அந்த அவுலியான்னு சொல்லக்கூடிய அந்த பேர்ல உள்ளவர். அவருடைய போட்டோல இருந்தது. நான் கேட்டேன், என்னங்க நீங்க மாதிரி போட்டோ வச்சிருக்கீங்க, நபியவர்கள் போட்டோவில் இடத்துல மாணவர்கள் வரமாட்டாங்க, அதெல்லாம் ஷரியாவை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு தான். நாங்க அதையெல்லாம் தாண்டி தரீக்கத்துடைய பாதையில போயிட்டோம், எங்களுக்கு அது கிடையாது. நாங்க ஒரு பெண்ணை தொடுவோம், நீங்க தொடுறது தவறான பார்வையா இருக்கும், நாங்க தொடுறதுல என்ன இருக்குது? தவறான பார்வை கிடையாது. தவறான பார்வை கிடையாது. நாங்க உங்களுக்கு தான் தொழுகைலாம், நாங்க தொழுகை விட்டுக்கிட்டு இருப்போம். எங்கிட்ட கேட்டீங்கன்னா
அந்த இடத்துல எங்க ஷேக் வந்து ஏன் தொழிலன்னு கேட்டா கீழே பார்க்க சொன்னான்னா காபாவுக்கு கீழே இருக்கும். அப்ப இதெல்லாம் அவங்களுடைய பிதற்றல்கள். பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க, அவர் பேசக்கூடிய அந்த அந்த ஆக்ஷனோட பேசக்கூடிய அந்த வார்த்தைகளையும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அப்படியே பாமர மக்கள் வந்து பெரிய இதை மதிக்கிறாங்க. பார்க்குறோமே இல்லையா? அப்படியே அடிமையாயிடுறாங்க. அந்த வழிகட்டுல இருந்து அவங்கள அப்படியே வெளியில கொண்டு வர்றது பெரிய பாடு. சொன்னா கேட்க மாட்டாங்க. எங்க ஷேக இப்படி நீங்க சொல்லிட்டீங்களா, எங்க வழியை பற்றி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தான் அவங்களுக்கு வருமே தவிர அதுல இருந்து விடுபடக்கூடிய நிலை வராது. ரொம்ப பெரிய ஆபத்து. இந்த மாதிரியான வழிகட்டுல போய் அகப்படுவதுல இருந்து தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ் பாதுகாப்பான. சரி பாருங்க, இப்ப இந்த மாதிரிலாம் வந்து ஊர்ல வந்து பயான்லாம் பேசுவாங்க. ஆலிம்சாக்குன்னு சொல்லக்கூடியவங்களே பயான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட போய் முறிது வாங்கணுங்க. பெரிய ஃபித்னா அதுதான். அதுல நிறைய மக்கள் வந்து நம்பிக்கை கொண்டுகிட்டு குர்ஆன் பக்கம்லாம் தாலுக்கு இருக்காது, கற்றல் இருக்காது, இதுவுமே இருக்காது. ஒன்லி இந்த ஷேக்னு போயிட்டே இருப்பாங்க. அவருக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த சுலோகம் நபியினுடைய காலை மாலை அதுக்காரெல்லாம் அவர் கற்றுக்கொள்ளவே மாட்டார். அவர் ஷேக் சொல்வாரு 100 தடவை ஆயத்து குர்சியை ஓதுங்க அப்படின்னு அவருக்கு வாயில வர சொல்வார். இவர் உட்காந்து 100 தடவை செஞ்சுட்டு இருப்பாரு. எதை விட்டுட்டார் இவரு? இந்த முரீது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த சுன்னாவான நபியவர்கள் கற்றுக் கொடுத்த அதுக்காரர்களை விட்டுட்டு எதை பின்பற்றுவாரு? இவர் சொன்ன இதை பின்பற்றிட்டு இருப்பாரு. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இந்த சூஃபிச வழிகட்டிலே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. நேற்று ஷேக் சொன்னாங்க, லாசிம் லாபுத், ஒவ்வொரு முஸ்லிமும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும், குர்ஆனுடைய சட்டங்களை கற்றுக்கொள்ளணும், சுன்னாவுடைய சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை இதுல தவறு வருதுன்னா அல்லாஹ் அதை மன்னிச்சிடுவான். ஆனா பிடிவாதமாக அதை புறக்கணித்து படிக்காம அதை வந்து புறம் தள்ளக்கூடிய நிலை இருக்குமே, ஆனால் அவர் நாளை மறுமையில் பிடிக்கப்படுவார். ஆனால் லாசிம் படிக்கணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சட்டத்தையும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியான சலா, தொழுகையை பற்றியும், ஜக்காத்தை பற்றியும், சௌமை பற்றியும், நோன்பை பற்றியும், ஜக்காத்தை பற்றியும், ஹஜ்ஜை பற்றியும், இதர முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி ஒரு முஸ்லிம் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக வழிகாட்டியாக எதை அணுக வேண்டும்? குர்ஆனையும் சுன்னாவையும் அணுக வேண்டும். அதை விட்டுட்டு இந்த ஒரு மனிதர்கிட்டையும் இன்னொரு மனிதத்தை கேட்டோம் சொன்னா அங்க என்ன ஏற்படும்? அங்க வந்து இஃப்திலாஃபாத் ஏற்படும். அப்ப நீங்க மக்களுடைய அதற்கான தீர்வை கேட்டீங்கன்னா இஃப்திலாஃப் ஏற்பட்டு பிரச்சனையில தான் இருப்பீங்க. மாறாக எங்க நீங்க போக வேண்டும்னு சொன்னாங்க அப்படின்னா குர்ஆன் சுன்னான் பக்கம் போக வேண்டும் என்று தெளிவான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். பாரக்கல்லாஹ் ஃபீக். சரி வாருங்கள். வலா தன்ஃபஉ ஷஃபாஅ, பரிந்துரை இன்தஹு, அல்லாஹ்விடத்திலே பயனளிக்காது. எனவே இந்த ஊர்ல நான் இந்த அவுலியா பரிந்து பேசுவாங்க, அந்த அவுலியா பரிந்து பேசுவாங்க, அல்லாஹ்ட்ட எந்த அனுமதியும் கிடையாது. இல்லா லிமன் அதினலஹ், யாருக்கு எவருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தானோ அவரை தவிர. லிமன், யாருக்கு, அதினலஹு, அவருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தானோ அவரை தவிர. அல்லாஹ் அனுமதி கொடுத்தவங்க யாரு அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. சரிங்களா? அல்லாஹும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவங்கள தவிர யார் என்ன செய்ய முடியாது? பரிந்து பேச முடியாது. வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்து ஷாஃபி' இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுபவரின் பரிந்துரை பயனளிக்காது. அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவரை தவிர. அல்லாஹுடைய கண்ணியத்திலும் மகத்துவத்திலும் உள்ளதுதான் அடுத்து வரக்கூடிய செய்தி. அல்லாஹு தஆலா ஒரு இறை செய்தியை பேசுவானையானால் ஃபஸமிஅ அஹ்லுஸ் ஸமாவாத் கலாமஹு, அல்லாஹுடைய அந்த பேச்சை வானத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். அதன் மூலமாக அல்லாஹுடைய அந்த பேச்சின் மீது உண்டான மகத்துவம், அந்த அச்சத்தின் மூலமாக அவர்கள் நடுங்கி விடுகிறார்கள். பிறகு அந்த நடுக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மயக்கம் தெளிந்த பிறகு அவர்களுக்கு இடையில் பேசிக் கொள்ளக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுகிறார். ஹத்தா, இறுதியாக, இதா ஃபுஸ்ஸிஅ அன் குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களை விட்டு திடுக்கம், பயம் சென்று விட்டால். ஃபுஸ்ஸிஅ அப்படின்னு சொன்னா பயம் நீங்கிவிட்டால். இதா ஃபுஸ்ஸிஅ, சரிங்களா? இதா ஃபுஸ்ஸிஅ அன் குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை விட்டும் பயம், திடுக்கம் நீங்கிவிட்டால். அவர்களில் சிலர் சில இடத்திலே கேட்பார்கள், காலு மாதா கால ரப்புக்கும்,
உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்று கேட்பார்கள். காலு அவர்கள் கேட்பார்கள், மாதா கால ரப்புக்கும். இங்க தர்ஜுமாக்களில் முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்களை என்ன செஞ்சிருப்பாங்க, தமிழாக்கத்தில் கொடுத்திருப்பாங்க. மாணவர்கள் கேட்கக்கூடியதாக அல்லது மக்கள் தங்களுக்கு மத்தியில் கேட்கக்கூடியதாக விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம பொதுவாகவும் அணுகலாம், முஃபஸ்ஸிர்கள் கூறக்கூடிய கூற்றுகளை வைத்தும் என்ன செய்யலாம், இந்த இடத்துல நாம அணுகலாம். காலு அவர்கள் கேட்பார்கள், மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் என்ன கூறினான். காலு அப்போது அவர்கள் கூறுவார்கள், முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள், மலாயிகத்துமார்கள் கூறுவார்கள், காலல் ஹக், அல்லாஹு தஆலா உண்மையை கூறினான். அல்லாஹ் எதை கூறினான்? உண்மை கூறினான். வஹுவல் அலியுல் கபீர், அவன் அவன் அல் அலி மிக உயர்ந்தவன், அல் கபீர் மிக பெரியவன். முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா அவன் பிதாத்தி அவனுடைய உள்ளமை பண்பின் மூலமாக அவன் அலி மிக உயர்ந்தவனாக இருக்கிறான். மற்றவர்கள் படைப்பினங்களை அடக்கி ஆள்வதில் அவன் மிக உயர்ந்தவனாக இருக்கின்றான். அவனுடைய ஆற்றலில் மிக உயர்ந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹுடைய ஆற்றலை மிகைக்கக்கூடிய யாரும் உண்டா? கிடையாது. அதே போல அல் கபீர் அலா குல்லி ஷை, ஒவ்வொன்றையும் விட மிக பெரியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ இன்றைய வகுப்பிலிருந்து நாம கடைசியாக பார்க்க இருப்பது இந்த ஷஃபாஅ பற்றி தான். ஷஃபாஅ பரிந்து பேசுதல், மறுமை நாளில் பரிந்து பேசுதல் என்பது ஈமான் சார்ந்த ஒரு விஷயமா? சரிங்களா? பரிந்து பேசக்கூடியது யார் யாருக்கு கிடைக்கும், எந்தெந்த அமல்கள் செய்தால் அல்லாஹ் இடத்துல நபி அவர்கள் செய்யக்கூடிய பரிந்துரை நமக்கு கிடைக்கும் என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்விடத்துல நாம் என்ன செய்யணும் சொன்னால், யா அல்லாஹ் நபியினுடைய பரிந்துரை எனக்கு தா என்று கேட்க வேண்டும். நபியினுடைய பரிந்துரையை பெற்றுத்தரக்கூடிய சில அமல்களை நபி அவர்கள் சொல்லி தர்றாங்க, அதை நாம் முடிந்தாலும் செய்ய முயற்சி செய்யணும், தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பரிந்துரை என்பது மறுமையில் ஏற்படக்கூடிய பரிந்துரையை பற்றி நாம் பேசப்படும். உலகத்திலேயே சில பரிந்துரையான விஷயங்கள் இருக்கும். ஒரு கம்பெனியில் இன்னொருத்தங்க பரிந்து பேசக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. மறுமை நாளில் பரிந்து பேசுதல் என்பது அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவங்களுக்கு தான் அது பரிந்து பேசக்கூடிய நிலை கிடைக்கும். மறுமை நாளில் பரிந்து பேசுவதற்கான நிபந்தனைகள், ஒன்னாவது அல்லாஹுடைய அனுமதி இருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு பரிந்து பேச அனுமதி கொடுக்கிறானோ அவங்களால தான் மட்டும் என்ன செய்ய முடியும், பரிந்து பேச முடியும். இரண்டாவது, பரிந்து பேசப்படுபவர் மீது அல்லாஹுடைய திருப்தி இருக்க வேண்டும். பரிந்து பேசப்படுவர் மீது என்ன இருக்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்தி இருக்க வேண்டும். இப்ப மறுமை நாளில் இந்த சிலைகளை வணங்கியவர்களுக்காக சிலைகள் பரிந்து பேசக்கூடியது என்னவாக ஆகிவிடும், பாத்தில், வீணானதாக ஆகிவிடும். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றுகளை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரிங்களா? அப்ப இங்க பரிந்து பேசுவதற்கான அனுமதி கிடைக்க வேண்டும். பரிந்து பேசப்படுபவர் அவர் மீது அல்லாஹுடைய பொருத்தம் இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாதவங்க மறுக்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு நபி அவர்கள் ஹவுதில் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப பிதா செய்தவர்கள் என்ன செய்வாங்க, அந்த ஹவுதுல தண்ணீர் அருந்த வருவார்கள், தடுக்கப்படுவார்கள். இப்ப நபி அவர்கள் பரிந்து பேசுவாங்க, இவங்க என்னுடைய உம்மத்தில் உள்ளவங்க, என் சகோதரர்கள். அப்ப நபி அவர்களுக்கு சொல்லப்படும், உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய மரணத்துக்கு பிறகு மார்க்கத்தில் இவர்கள் என்னென்ன புதுமைகளை ஏற்படுத்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று அந்த இடத்தில் நபி அவர்களுடைய அந்த பரிந்துரை நபி அவர்களுக்கு மறுக்கப்படும் அந்த இடத்தில். ஆனால் நபி அவர்களுடைய மிகப்பெரிய பரிந்துரை எல்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா சூரா நஜ்ம் 26வது வசனத்தில் கூறுகிறான், வகம் மின் மலக், எத்தனையோ வானவர்கள் இருக்கிறான், ஃபிஸ் ஸமாவாத்தி, வானங்களில், லா துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, அவர்களுடைய பரிந்துரை சிறிதளவும் என்ன செய்யாது, பயன் தராது, இல்லா மின் பாதி ஐயதன அல்லாஹு, அல்லாஹு தஆலா அனுமதி வழங்கிய பிறகே தவிர, லிமை யஷாஉ வயர்தா, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் பொருந்தியுள்ளானோ, இந்த அல்லாஹுடைய அனுமதிக்கு பிறகே தவிர வானவர்களின் பரிந்துரையும் என்ன செய்யாது, பயன் அளிக்காது என்று அல்லாஹு தஆலா இங்க சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹுடைய அனுமதியும் வேண்டும், அதே போல பரிந்து பேசப்படுபவர் மீதும் அல்லாஹுடைய ரிதா, பொருத்தம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பொருத்தத்தை நமக்கு தருவான. இப்ப மறுமை நாளில்
பரிந்துரையை பெறுவதற்கான காரணங்கள், இந்த ஷஃபா பரிந்துரையை பெற்றுத் தருவதற்கான சில வணக்கங்கள் இருக்குது. தெரிந்து கொள்ளலாமா? தெரிந்து கொள்ள உங்களுக்கு தெரிந்ததா உண்டா? உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் பரிந்துரையை பெறுவதற்கான சில வணக்கங்களை கற்று தந்திருக்கிறாங்க, தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க மறுமை நாள். அதில் ஒன்றாவது இஹ்லாசு தௌஹீதி லில்லாஹி ஜல்ல வஅலா, ஏகத்துவ கொள்கையை அல்லாஹுக்காக உள்ள தூய்மையுடன் ஏற்று செயல்படுவது. ஏகத்துவ கொள்கையை யாருக்காக ஏற்று செயல்படுவது? அல்லாஹுக்காக உள்ள தூய்மையுடன். அதுல என்ன இருக்கக்கூடாது? முகஸ்துதி இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் பார்க்கறாங்க என்ற நிலை இருக்கக்கூடாது, பாராட்டுக்காக இருக்கக்கூடாது. யாருக்காக மட்டும் இருக்கணும்? அல்லாஹுக்காக மட்டும் ஏகத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடிய நிலை இருக்க வேண்டும். ரவல் புகாரியு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் 6570வது செய்தியாக, அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரையை பெறுவதற்கு தகுதி உடையவர் யார்? அஸ்அதுன அர்த்தம் தகுதி உடையவர் யார்? ஃபகால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகத் ظننtu யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவை நான் எண்ணினேன், திட்டவட்டமாக நான் எண்ணினேன், அல்லா யஸ்அலனி அன் ஹாதல் ஹதீஸ், இந்த செய்தியை பற்றி என்னிடத்தில் கேட்க மாட்டார், அஹதுன் அவ்வலு மின்க, உங்களை விட ஃபர்ஸ்டாக வேறு யாரும் என்கிட்ட கேட்க மாட்டார் என்பதை நான் திட்டவட்டமாக அறிந்திருந்தேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கேட்கறதா நீங்க தான் கேட்பீங்க. ஏன்னா லிமா ரஐது மின்க ஹிர்ஸிக மின் ஹிர்ஸிக அலல் ஹதீஸ், இந்த செய்தியில் கற்றுக்கொள்வதில் உங்களிடத்தில் நான் கண்ட ஆர்வத்தின் காரணமாக. இப்ப கல்வி கற்பதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன இருந்தது? எந்த அளவுக்கு தெரியுமா? சாப்பிட கூட மாட்டாங்க. ரொம்ப பசி பட்டினியா இருந்தாலும் அந்த திண்ணையில இருந்துகிட்டு நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கற்றுக்கொள்வதில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது. யாருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நாம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஆனா நமக்கு இல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர பெரும்பாலும் நம்ம மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, தூக்கம், சாப்பாடு, ஃபோன் பார்க்கறது, மற்றவர்களை நல்ல ஆர்வம் இருக்குது என்ன. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எதுலதான் ஆர்வம் இருந்தது? சாப்பாடை விட கல்வியில தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருந்தது. வேலையை விட, ஒரு நாள் நான் வேலைக்கு, நான் உலகத்தை சம்பாதிக்க நான் போவேன், ஆனா அன்னைக்கு மிஸ் ஆன விஷயத்தை கூட பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க போய் கற்றுட்டு வந்துட்டு போய் அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்வேன். அடுத்த நாள் நான் போய் வேலைக்கு போகாம கல்வியை கற்றுக்கொள்வேன். பக்கத்து வீட்டுக்காரர் போய் வேலைக்கு போவாங்க. அந்த நாள் நான் கற்ற கல்வியை அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் என்ற ஆர்வம் யார்கிட்ட இருந்தது? ஹலீஃபா அத்தானி, இந்த உம்மத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபாவிடத்துல இருந்தது தானே. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க, நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் ஏன் மேன்மை மிக்கவர்கள்னா, கல்வி கற்றலில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது, பசி பட்டினியோட இருந்தாங்க. யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்குன்னா, அவங்க வயிற்றுல என்ன செஞ்சிருப்பாங்க? மயக்கத்தால அப்படி கீழே கிடப்பாங்க, அப்படியே சாப்பாடு இல்லாம. அந்த அளவிற்கு பசியை விட, சாப்பாட்டை விட கல்வி கற்பதில் ஆர்வம் அவங்களுக்கு இருந்ததை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா சொல்றாங்க, லிமா ரஐது மின் ஹிர்ஸிக் அலல் ஹதீஸ், ஹதீஸின் மீது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வத்தை நான் பார்த்ததினால் இந்த கேள்வியை வேறு யாரும் முதலில் உங்களை தவிர கேட்க மாட்டார்கள் என்பதை நான் எண்ணி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமஹ், மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரையை பெறுவதற்கு மக்களில் மிக ஏற்றமானவர்கள் யாருன்னு சொன்னா, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எந்த உதவி தேடுதலா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்பேன். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த மனிதன் நான் என்ன செய்ய மாட்டேன்? வணங்க மாட்டேன். யாருடைய காலையும் நான் விழமாட்டேன் என்று ஹாலிசன் மின் கைபலி நஃப்ஸி, தன் புறத்திலிருந்து உள்ள தூய்மையுடன் யார் சொன்னாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை மறுமை நாளில் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அப்ப இஹ்லாசுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை உணர்ந்து செயல்படலாமா? ஆனா வருத்தம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டா இஸ்லாமிய பெயர் வைத்த பல பேருக்கு தெரியாது. இஸ்லாமிய பெயர் வைத்த பல பேருக்கு தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன மீனிங் கேட்டா நான் இங்க கேட்கல. நம்மளே யோசிச்சுக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு நம்மள யாருக்கு தெரியலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரியலன்னு சொன்னா நம்ம அந்த அளவுக்கு இருக்கிறோம். இத கல்விக்கு இங்க வரக்கூடியவங்க இதெல்லாம வராம தூங்கி கொண்டும் நான் முஸ்லீம் இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் என்று சொல்லக்கூடியவங்க நிறைய பேர்த்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹுக்கு மீனிங் தெரியாது. அல்லாஹ் பாதுகாப்பான. லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் உண்மையாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அறிஞர்கள் இந்த இபாதா இல்லல்லாஹ் என்ற இடத்துல லா அதாவது லா இலாஹ என்ற இலாஹ் என்ற இடத்துல மற்ற இபாதாக்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதாக்களை கொண்டு வாங்க. லா சலாத்த இல்லா லில்லாஹ், லா அத்துஆ இல்லா லில்லாஹ். நான் துஆ செய்வதா இருந்தால் யார்கிட்ட மட்டும் தான் கேட்பேன்? அல்லாஹ்கிட்ட கேட்பேன். தொழுவதா இருந்தால் யாருக்காகத்தான் தொழுவேன்? அல்லாஹுக்காக தொழுவேன். நேர்ச்சி செய்வதாக இருந்தால் அல்லாஹுக்காக மட்டும்தான் நேர்ச்சி செய்வேன். நான் பயப்படுவதாக இருந்தால் அல்லாஹுவை தான் நான் பயப்படுவேன். அல்லாஹுவிற்கான பயம். அது யதார்த்தமா இயல்பான சில பயங்கள் இருக்குது, அது அல்ல. இந்த மாதிரி பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து இரண்டாவது அதானுக்கு பிறகு வரக்கூடிய துஆ. அதானுக்கு பிறகு வரக்கூடிய துஆ சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத்தில் வந்து அது சஹீஹ் ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் அது சஹீஹான ரிவாயத்தில் கூறுகிறார்கள். அதான் சொல்லி முடித்தவனையே நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா என்ற இந்த துஆ ஓதுறது. ஆனா நம்ம பிதாவாதிகள் எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்க மீலாது விழா கொண்டாடுங்க, நபியினுடைய ஷஃபா கிடைக்கும். நீங்க வந்து என்ன செய்யுங்க, நபியினுடைய பேர் சொன்னோன்னே அப்படி இந்த 2 நெகத்திலையும் இப்படி வச்சுக்கிறங்க. அப்படி முத்தம் ஊஞ்சிட்டு அப்படி கண்ணில் தடவுனா உங்களுக்கு ஷஃபா கிடைக்கும். இப்படி எல்லாம் ஷைத்தான் வழிகெடுத்திருக்கான் பாருங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? இப்படி அதுவும் இப்படி செய்வாங்க. இப்படி வச்சிருந்து இப்படி கரெக்டாக இப்படி மூக்குல இருந்து இப்படி வருவாங்க. பாங்க சொன்னமா செய்வாங்க. இதுல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அப்படி அப்படி கண்ணில் போயிட்டு அப்படியே கண்ணு பார்வை அதிகமாகுமா? எப்படிலாம் ஷைத்தான் வழிகெடுத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பான். நஊது பில்லா. அல்லாஹ் அறியாமை காலத்தில் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். எதா இருந்தாலும் தலீல் அந்த அறிவீனத்தனமான செயல ஒண்ணு கிடையாது. எதனால ஷஃபா கிடைக்கும்? இந்த அமலை செய்யணும். இந்த அமல் அது உணர்ந்து செய்யணும். பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 614வது செய்தியாக பதிவு செய்றாங்க. ஹத்தனா அலி இப்னு ஐயாஷ் قال حدثنا ஷுஐப் இப்னு அபி ஹம்ஸா. ஏன் இதை நம்ம படிக்கிறோம்னா அறிஞர்களுடைய பேர்களை தெரிந்து கொள்ளணும், அறிவிப்பாளர்கள் பேரை தெரிந்து கொள்ளணும். சும்மா நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், இவ்வளவு விஷயம் கிடைக்குதுன்னா நமக்கு முன் சென்ற நல்லவர்கள் பெரிய ஒரு எஃபோர்ட்டை போட்டு இருக்கிறாங்க. நேரத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. பல மைல் தூரங்கள் நடந்தும் வாகனத்தும் போயிருக்கிறாங்க. நாம வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு ஷைத்தான் அவ்வளவு கஷ்டத்தை போடுறான். இங்க எழுந்து போகணுமா, டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எல்லா அஷ்ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர் ஏழ்மை மற்ற கஷ்டத்தை வாக்குறுதி கொடுக்கிறான், நல்ல விஷயம் செய்யறதுல. பாருங்க, அன் முஹம்மது இப்னில் முன்கர் அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். டைம் குறைவாக போயிடுவோம். யார் வந்து அதானை கேட்ட சமயத்தில், இன்னொரு ரிவாயத்துல அதான் கேட்கும்போது அப்படியே அதற்கு பதில் சொல்றது. இப்ப அதான் சொல்லப்பட்டா பேசுவதை நிறுத்திவிட்டு அதான் சொல்றதை கேட்டு அப்படியே பதில் சொல்வது. அப்படியே பதில் சொன்ன பிறகு அப்படியே நபியின் மீது ஸலவாத் சொல்றது. ஸலவாத் சொன்ன பிறகு அடுத்ததாக அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல வபஅத்ஹு மகாம மஹ்மூதனில்லதி வஅத்த என்று யார் சொல்வாரோ அது தஈஃப் என்று அறிஞர்கள் சொல்றாங்க. முஹத்திஸுன்கள் லா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத் என்ற வாசகம் தஈஃப். எது சஹீஹான ரிவாயத்துல வரது?
லா துஹ்லிஃபுல் மீஆத், நிச்சயமா லா துஹ்லிஃபுல் மீஆத், வாக்குறுதிக்கு நீ என்ன மாறு செய்ய மாட்டா என்ற அர்த்தமாகும். அந்த ரிவாயத்து தஈஃபானது இல்லை. அதே போல் இன்னும் நிறைய ஃபிட்டிங்லாம் சேர்த்துருக்காங்க, அதெல்லாம் இல்லை. எது ரிவாயத்துல அறிவிப்புல வந்து இருக்குதோ, நபியர்கள் கற்றுத்தராங்களோ, இதை விட சிறந்தது வேற ஒன்றும் கிடையாது. இருக்கிறத நம்ம அழகான முறையில் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவருக்கு என்னுடைய பரிந்துரை கிடைத்து விட்டுன்னு சொல்லிட்டாங்க, ஏற்பட்டு விட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளை சுய பரிசீலனை செய்து பாருங்கள். நம்மகிட்ட அந்த வணக்கம் இருக்குதுன்னா அல்லாஹ் தஆலா நம்ம எந்த கேட்டகரிக்கு தகுதியாக வைத்துள்ளான், ஷஃபா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா வளர்த்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமா, அப்படின்னு சொல்லலாம். அல்ல அதே வாசகத்தையும் சொல்லலாம். லா ஹவுல, ரெண்டுக்குமே தான். ஹய்யால ஸலாஹ் ஹய்யால ஃபலாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்து மூணாவது பரிந்துரையை பெற்று தரக்கூடிய அமல் குர்ஆனை ஓதுவதும் அதை செயல்படுத்துவதும் ஆகும். குர்ஆனை ஓதி செயல்படுத்துதல். நம்ம ஊர்ல ஒரு காரியத்தை மட்டும் தான் பெரும்பாலான மக்கள் செய்றாங்க, ஓதுதல் மட்டும் தான் செய்றாங்க. ஓதக்கூடியவங்க குறைவு. அந்த குறைந்த அந்த ஓதக்கூடியவங்களில் அதிகம் யார் தான் இருக்கிறாங்க? வெறுமெனமே அந்த அரபு வாசகத்தை மட்டும் வாசித்து கொண்டே போவார்கள், அதுவும் கடகடன்னு போவாங்க. ஆனா அதை விட சிறந்தது எது? குர்ஆன் அர்த்தங்களை படிப்பது, ஓதணும், அர்த்தங்களை படிக்கணும், வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும். அப்படி வாழ்க்கையில் குர்ஆனை படித்து ஓதி செயல்படுத்தக்கூடியவங்களுக்கு குர்ஆன் என்ன செய்யும்? பரிந்து பேசும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா 804 செய்தியா பதிவு செய்றாங்க. عن أبي أمامة الباهلي رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சு போல. இக்ரஉ அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள், அங்கே ரிவாயத் அப்படி இருக்கும், அது மிஸ் ஆயிடுச்சு. குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஏனென்றால் நிச்சயமா குர்ஆன் நாளை மறுமையில் அதை ஓதியவருக்கு ஷஃபீஅல் லிஅஸ்ஹாபி, அதை ஓதி செயல்படுத்தக்கூடியவருக்கு பரிந்து பேசக்கூடியதாக வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சரி, அடுத்து மறுமை நாளில் பரிந்து பேசக்கூடியவங்க யார் யாரெல்லாம் வருவாங்க? அல்லாஹு தஆலா மறுமை நாளில் பரிந்து பேசுவதற்கு தன்னுடைய அடியார்கள் சிலருக்கு அனுமதி கொடுப்பான். அதில் மிக முக்கியமான இடத்தில் இருப்பவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலும் மிக அஷ்ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படும் ஷேக் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உத்தைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய இந்த ஃபத்தாவா நூலில் அது குறிப்பிடுகிறார்கள். அஷ்ஷஃபாஅத்துல் உதுமா, இந்த அஷ்ஷஃபாஅத்துல் உதுமாவை பற்றி இங்கே அவுகாஃபில் நம்ம ஷேக் ரிஸ்கான் முஸ்லிம் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க என்ன செய்றாங்க சொன்னால், இந்த பஹ்ரைனில் எந்த பள்ளிவாசல வேண்டாலும் தாவா செய்யலாம் என்ற ஒரு அனுமதி பெறுவதற்காக போகிறாங்க. அங்கே வச்ச டெஸ்ட்டில் இதுதான் கேட்டாங்க, அஷ்ஷஃபாஅத்துல் உதுமாண்டா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் அப்போ அங்கே கேட்டதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அஷ்ஷஃபாஅத்துல் உதுமா என்பது மறுமை நாளில் ஏற்படக்கூடிய ஒரு பரிந்துரை. இந்த பரிந்துரை எப்போ அப்படின்னு சொன்னா, மக்கள் மஹ்ஷர் மைதானத்தில் மிகப்பெரிய கவலையிலும் மிகப்பெரிய கஷ்டமான சூழலிலும் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த தீர்ப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்கள்? முதல் யார்கிட்ட போவாங்க? முதல் யார்கிட்ட போவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது யார்கிட்ட போவாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது யார்கிட்ட போவாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நான்காவது யார்கிட்ட போவாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஐந்தாவது யார்கிட்ட போவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் சொல்லிடுவாங்க, எங்களால பரிந்து பேச முடியாது அல்லாஹ்கிட்ட, எங்களுக்கு என்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பின் வாங்கிடுவாங்க. அப்ப நபி அவர்கள் சொல்லுவாங்க, அதுக்கு நான் தான் தகுதியானவன். எப்படி சொல்லுவாங்க? இதற்கு நபி அவர்கள் அதற்கு தகுதியானவங்க. அல்லாஹ்கிட்ட போய் அல்லாஹ்கிட்ட பரிந்து பேசுவாங்க. அந்த மகத்தான அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆவையும் பரிந்துரையும் ஏற்றுக்கொள்வான். நபி அவருடைய பரிந்துரை என்ன செய்வான்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த பரிந்துரைக்கு பேர் என்ன? அஷ்ஷஃபாஅத்துல் உஸ்மா, மிகப்பெரிய மிக மகத்தான பரிந்துரை. இது நபி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது, யாருக்குமே இல்லை, எந்த நபிக்கும் இல்லை, எந்த நபிக்கும் இல்லாத ஒரு பரிந்துரை சிறப்பு. இந்த இடத்துக்கு பெயர்தான் அல் மகாம் அல் மஹ்மூத், புகழப்பட்ட இடம் என்று அறியப்படுகிறது.
அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு வாக்குறுதி அளித்த இடமாகும். அல்லாஹு தாலா அந்த இடத்தை பெறுவதற்காக நபிக்கு இங்க கொடுத்த ட்ரைனிங் என்ன தெரியுமா? கட்டளை, உங்களுக்கு அந்த இடம் வேண்டும், அந்த இடத்தை இங்க அடையணும் சொன்னா ஒரு அமல் அல்லாஹ் செய்ய சொல்றான். அது நபி அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் இந்த கால் பாதங்கள் வீங்குகின்ற அளவிற்கு அந்த அமல் செஞ்சு கொண்டே வந்தாங்க. அது என்ன தெரியுமா? ஒமினல் லைலி, இரவிலே ஃபதஹஜ்ஜத் பிஹி, தஹஜ்ஜத்தை தொழுவீராக, நாஃபிலத்தன் லக், உமக்கு ஒரு உபரியான வணக்கமாக. அதன் மூலமா அஸா யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, உம்முடைய இறைவன் புகழப்பட்ட அந்த இடத்திலே உம்மை எழுப்புவான். அப்ப அந்த ஒரு தகுதியை பெறுவதற்கு அல்லாஹ் கூறிய அந்த அந்த வணக்கம் என்ன? இரவு தொழுகை. நபி அவர்கள் விடாம தொழுதாங்க. அடுத்து நபி அவர்கள் அவங்களுக்கு அவங்க 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 பரிந்துரை பேசக்கூடிய மற்றொரு சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்காக பரிந்து பேசுவாங்க. எல்லோரும் இப்போ மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் தீர்ப்பு ஆரம்பிப்பான். விரைவாக விசாரணை முடிக்கப்பட்டுவிடும். விசாரணை முடிந்த பிறகு நன்மை நிறுத்தல்லாம் இருக்கும். அதை முடிந்த பிறகு அதுக்கடுத்த கட்டம் என்னது? அப்படியே நரகத்தை கடக்கணும். நரகத்துக்கு மேல என்ன உண்டு? ஒரு பாலம் உண்டு. அஸ்ஸிராத், அந்த பாலத்தை கடந்துட்டு போயிடணும். அதுல இந்த முனாஃபிக்குகள் பாவிகள் அகப்பட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதையும் தாண்டி போன பிறகு அதுக்கடுத்து ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் தான் நம்மளை என்ன செய்யும்? தூய்மைப்படுத்தக்கூடிய பாலம். நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த குரோதம், விரோதம், நல்ல மூமின் தான உள்ளத்துல என்ன இருக்கும்? சில சமயங்கள்ல குரோதம் இருக்கும், சில சமயம் விரோதம் இருக்கும். இது எல்லாம் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யும். நல்லா ஓதக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்லா இருக்கும், எல்லா பண்பு இருந்தால் சில விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய இடம் எங்க இருக்குது? அந்த கன்பரா, நரகத்தில் தாண்டிய பிறகு, நரகத்து மேல் ஒரு பாலம், அந்த பாலத்தை தாண்டி வந்த பிறகு அடுத்து ஒரு பாலம் இருக்குது. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில உள்ள ஒரு பாலம். அந்த பாலத்துல சுத்தப்படுத்தப்படுவாங்க. சுத்தப்படுத்த அங்கே நிற்பாங்க. சொர்க்கத்தினுடைய கதவு என்ன செய்யப்பட்டு இருக்கும்? மூடப்பட்டு இருக்கும். அங்கேயும் பரிந்து பேசக்கூடிய தகுதி யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான்? நபி அவர்களுடைய பரிந்துரை. அதன் பிறகுதான் சொர்க்கத்தினுடைய வாசல் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அடுத்து நபி அவர்களுடைய பரிந்துரையினுடைய நிலைதான் இந்த உம்மத்திற்காக நபி அவர்கள் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஷஃபா. இந்த உம்மத்திற்காக, அவங்களுடைய உம்மத்துக்காக பரிந்து பேசுவாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 6304 செய்தி அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படும் பிரார்த்தனை உண்டு. அந்த துஆவை நபிமார்கள் செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்களா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு எதிராக என்ன செய்தார்கள்? தீங்கு செய்த மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனை என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டார். நபி அவர்கள் சொல்றாங்க, ஆனால் என்னுடைய பிரார்த்தனை நான் அப்படியே சேர்த்து வைக்க நான் நாடுகிறேன். அப்படியே மறைத்து வைக்க, சேர்த்து வைக்க என்ற அர்த்தம்லாம் அதுக்கு உண்டு. அதை நான் மறைத்து வைக்க, சேர்த்து வைக்க நாடுகிறேன். எதற்காக தெரியுமா? ஷஃபாஅத்தன் லி உம்மதி ஃபில் ஆகிரா, என்னுடைய உம்மத்தினருக்கு மறுமை நாளில் பரிந்து பேசுவதற்காக வேண்டி என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். அப்ப அந்த ஷஃபா பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ஓதுறது. இன்னொன்னு என்ன, நபியினுடைய ஷஃபா பெறணும்னு சொன்னா அதான் சொல்லும் போது அதுக்கு அழகான முறையில் ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே ஸலவாத் ஓதி அதுக்கடுத்து துஆ செய்யுது. ஜும்மாவுடைய தொழுகைக்கு போறோம், அழகா முன்கூட்டியே போயிட்டோம்னு சொன்னா உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறோம். தஹியத்துல் மஸ்ஜித் முடிச்சுட்டு அழகா அதான் சொல்லுவாங்க, பொறுமையா கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்படி அதுக்கு அடுத்து ஸலவாத் ஓதுங்க, அதுக்கு அடுத்து இந்த அமலை செய்யுங்க. உங்க வீட்டு பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னா இதை எதிர்பார்த்து கொண்டே இருங்க. எப்ப அதான் சொல்லுவாங்க? நம்ம பேச்சுவார்த்தை நிறுத்திடணும். நம்ம வீட்டுல ஏதாவது டிவியில கிராத் ஓதிட்டு இருக்குது, டிவியில நல்ல பயான் கேட்டு இருக்கான், படம்லாம் பார்க்கக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாது, பிக் பாஸ் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன நிறைய குர்ஆன் ஓதக்கூடியவங்க, ஹதீஸை ஓதக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க? வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியை போட்டு அதில் என்ன பார்க்குறாங்க? பிக் பாஸ் பார்க்குறாங்க. அது பார்க்கலாமா? ஹராம். அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாம கிராத்து பார்க்குறோம், நல்ல மார்க் அறிஞருடைய, விதாவாதிகள் இல்லாத மார்க் அறிஞருடைய பயானை கேட்குறோன்னா அது கூடும். அதே போல் இந்த துருசு லோகத்தில் அரபியா, ஷேக் துருசு லோகத்தில் அரபியா பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஷேக் துருசு லோகத்தில் அரபியா பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அதுக்காக பயன்படுத்த நல்ல கிராத்து கற்றுக்கொள்றதுக்காக பார்க்கலாம்.
இதெல்லாம் மற்றதுக்கு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதனால சில நல்லவர்கள் வீட்டுல டிவி வச்சுக்கிறது இல்லை. அது ரொம்ப அபத்தமான நிலை. அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நல்ல விஷயத்தை கேட்கும்போது அதான் சொல்லப்பட்டா ஸ்டாப் பண்ணிட்டு அதானுக்கு அது பதில் சொல்லிட்டு அந்த சலவாத்தை ஓதி துஆ ஓதுறது ஷஃபா பெற்றுத்தரும். இதை நம்மளும் நின்று விடாம பிள்ளைகளுக்கு சொல்லலாமா? முசைதுக்கு சொல்லுவீங்களா இன்னைக்கு? இன்ஷா அல்லாஹ் பாருங்களா. அர்ஹம்ட சொல்லுவீங்களா? ஜுனைடு சொல்லுவீங்களா? ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் சொல்லுவீங்களா? அவங்களை கூப்பிட்டு அதான் சொல்றது. ஃபௌசான் ஏன் உங்களுக்கு பேர் வச்சுருக்கான் தெரியுமா? சும்மா இல்ல, ஷேக் சாலிஹுல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் போல என் மகன் வர வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க வரணுதா, படிக்கணும் தான் சொல்லியிருக்கு. அடுத்து ரெண்டாவது, வானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிந்து பேசக்கூடிய அனுமதியை வழங்குவான். ஏற்கனவே நாம பார்த்த வசனம் தான் சூரா நஜ்மில் வரக்கூடிய வசனம். வானவர்களுடைய பரிந்துரையும் பயன் தராது அல்லாஹுடைய அனுமதிக்கே பிறகே. எத்தனையோ வானவர்கள் இருக்கிறாங்க, லா துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, அவர்களுடைய பரிந்துரை கொஞ்சமும் பயனளிக்காது. இல்லா மின் பஅதி அய்யதன அல்லாஹ். வானவர்களுக்கு இந்த நிலைன்னா இந்த மக்கள் இந்த கல்லுக்கு என்னத்தான் உண்டு? இந்த செத்து போன மனிதரை போய் வணங்குறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கிறாங்க, தர்காக்கு போறாங்க, என்ன உண்டு? ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு அறிவினத்தனமான செயல். இந்த மாதிரி அமல்களை செய்யறதுக்கு வலிக்குது. ஷைத்தான் என்ன செய்கிறான்? இந்த மாதிரி போய் நீ போய் தர்கால போய் விழுகு, அதை பண்ண, அதை ஸய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும். அவர்களுடைய போன வகுப்புல படிச்சோமா இல்லையா? ஷைத்தான் இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் அழகுபடுத்தி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? ரியாஸ் என்ன புரியுதுங்களா? ஊர்ல நல்ல காரியத்திற்கு ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுங்கள, ஒரு உறவினர்கள் வந்து ஏழையான உறவினர் வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்கத்தா அப்படின்னு. உடனே ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுவான். என்ன தெரியுமா? நீ வந்து இந்த உறவினருக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையிலும் பிசினஸே குறைஞ்சு போய் நட்டமாயிடும் அப்படின்னு. அதுவே அடுத்த பக்கம் ஷைத்தான் போடுவான், நீ வந்து உன்னுடைய இதர ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நல்ல சாப்பாடை போடு, காசு உள்ள ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நல்ல சாப்பாடை போடு, நல்ல கல்யாணத்தை கிராண்டா நீ வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணு, அதனால உனக்கு என்ன வராது? வறுமை வராது என்ற எண்ணத்தை போடுவான். இதெல்லாம் யாருடைய செயலு? ஷைத்தானுடைய செயல். அல்லாஹ் பாதுகாப்பானா. சரி, வாருங்கள் அடுத்து மூணாவது, அல் அம்பியா, வானவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். நாலாவது, மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். நேற்று ஷேக் ஃபௌசிபின் அப்துல்லா ஹஃபிதுல்லாட்ட இதை காட்டி இந்த ஹதீஸ் சஹீஹான்னு கேட்டேன். ஆமா, மூமின்களுக்கு இந்த பரிந்துரை அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன்னா நம்ம கேட்கணும் அறிஞர்கள்ட்ட, நம்ம வந்து சஹீஹா தஈஃபான்னு முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய ஒரு ஹதீஸ். இது 183 முடிந்தா போய் பாருங்க. இறுதியாக மூமின்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சென்ற பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உங்களில் மிக அல்லாஹ்விடத்துல வந்து அதாவது மிக கடினமான முறையில் பரிந்து பேசக்கூடியவங்க வந்து யாருமே கிடையாது. அதே போல உண்மையான முறையில் மூமின்களை தவிர, மூமின்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் தங்களுடைய மூமினான சகோதரர்களுக்காக பரிந்து பேசுவாங்க. புரியுதுங்களா? பக்கத்துல இருக்காங்க, மறந்துடாதீங்க. பக்கத்துல தான் பள்ளிவாசல தொழுகையில பாக்குறோம், இந்த மாதிரி நல்ல காரியங்களை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் யாரு நமக்கு தெரியாது. நான் அல்லாஹ் பாதுகாப்பானாக, நன்மையின் குறைவால் நரகத்திற்கு ஒரு மூமின் சென்று விட்டால், இந்த அருகில நின்று அமல்கள் செய்து கொண்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த மூமின் அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்வாங்க? பரிந்து பேசுவாங்க. அவங்க பரிந்துரை அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அவங்க பரிந்துரை அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்றுக்கும். இதை போய் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த பிதஅத் சூஃபிசவாதிகள் சொல்வதற்கு ஆதாரம் எடுக்கக்கூடாது. சூஃபிசவாதிகள் சொல்றாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு ஷேகினுடைய ஷேகு கீழாக இருந்தால்தான் விமோச்சனத்தை பெற முடியும் என்றெல்லாம் பிதற்றல் வார்த்தைகளை விடுகிறார்கள். எல்லாமே தவறு. உண்மையானது என்ன அப்படின்னு சொன்னா, இபாதா இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை கூறிய வழியின் பிரகாரம் இருக்க வேண்டும். சரி, பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமின்கள் மறுமை நாளில் தங்களுடைய சகோதரர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார்கள்? மிகவும் அவங்க வந்து பரிந்து பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பார்கள். யக்கூலூன், அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, கானு யஸூமுன மஅனா வ யுஸல்லூன வ யஹஜ்ஜூன். கவனிக்கணும், பக்கத்துல தொழுகிறாங்களா? மறக்காதீங்க, எங்க கூட இவங்க நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க,
எங்க கூட தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க. உண்மையை நினைச்சு பாருங்க. நம்மள பெரும்பாலான நட்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்குது? தொழுகை, இபாதா, குர்ஆன் அடிப்படையில தான் இருக்குது. இதே போல பள்ளியில உள்ளவங்க, அதே போல மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மூமினான அமல் செய்யக்கூடிய நல்ல மக்கள்கிட்ட நன்மை நம்ம என்ன எதை ஏற்படுத்திக் கொள்ளணும் தான்? அதை யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது? நல்ல பணக்காரரு, நல்லா அவர் வந்து மது குடிக்கிறாரு, தவறான செயல்கள் செய்யறாரு, ஆனா காசு இருக்குது, நல்ல கார் இருக்குது, அவர் கூடவே பழகக்கூடிய நிலைகள் தான் பெரும்பாலும் இருக்கும். அது கூடாது. யார்கிட்ட இருக்கணும்? நல்ல மூமினான செல்வம் உள்ளவங்க மூமினாக இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் நம்முடைய நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏழையாக இருக்கக்கூடிய மூமினான மக்கள்கிட்டையும் நம்முடைய நட்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்க, அப்ப அந்த மூமினான மக்கள் அல்லாஹ்விடத்துல இவ்வாறு சொல்வார்கள், அவர்களுக்கு சொல்லப்படும், அஹ்ரிஜு மன் அரஃப்தும், நீங்கள் அறிந்தவர்களை எல்லாம் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்க. ஃபத்து ஹர்ரமு சுவருஹும் அலன்னார், இந்த மூமின்களுடைய அந்த தோற்றங்கள் நரகத்துக்கு என்னவாக்கப்படும்? ஹராமாக்கப்படும். உங்க நரகத்துக்குள்ள போவாங்க யாரு? மூமின்கள். ஆனா அவங்களை என்ன செய்யாது? நரகம் தீண்டாது. நரகம் என்ன செய்யாது? தீண்டாது. போவாங்க. போயிட்டு என்ன செய்வாங்க? ஃபயுஹ்ரிஜு ஹல்கன் கதீரன் கத் அகதத்தின் நாரு இலா நிஸ்பி சாகைஹி வ இலா ருக்பத்தைஹி. நரகத்துல போன அந்த மூமின் பாவத்தின் காரணமா போயிட்டார். அவருடைய போன பிறகு அவருடைய நரகம் அவருடைய கரண்டை கால் வரைக்கும், முழங்கால் வரைக்கும் பிடிச்சிருச்சு. இது பிடிச்ச மக்கள் அவங்க என்ன செய்வாங்க? பிடிச்சு இழுத்து நிறைய பேரை என்ன செய்வாங்க? இந்த மூமின்கள் வெளியேற்றுவார்கள். மூமினான சகோதரர்கள் அல்லாஹ் அந்த நிலையை கொடுப்பான். அப்படியே நடந்து அப்படி நிறைய வருது. அப்படியே கடைசியாக நம்ம முடிச்சிருவோம். அல்லாஹு தாலா கூறுவான், ஷஃபாத்தில் மலாயிகா, வானவர்கள் பரிந்து பேசிவிட்டார்கள். வ ஷஃபான் நபியுன், இறை தூதர்கள் நபிமார்கள் பரிந்து பேசிவிட்டார்கள். வ ஷஃபால் முஃமினூன், முஃமின்களும் பரிந்து பேசிவிட்டார்கள். வலம் யப்க இல்லா அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் மிக கருணையாளனான அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அதன் பிறகு அல்லாஹ் அவனுடைய கருணையின் அடிப்படையில் நரகத்துக்கு போன நிறைய பேரை வெளியாக்குவான். நரகத்துக்கு போன மூமினானா நல்லவங்க, அது பாயிண்ட். ஈமான் இருக்கணும். ஈமான் உள்ள அந்த அங்கேதான் வந்து இதை பின்னால் அப்படியே தொடர்ல அறிவிப்பாளர் கூறுறாங்க, அணு அளவு நன்மை செய்தவரும், ஈமானுடன் நன்மை செய்தவரும் அந்த இடத்துல அங்கே காண்பார். ஒரு அணு அளவு தான் நன்மை இருக்குது, நன்மையே இல்லை, எல்லாம் பாவமா இருக்குது. ஆனா ஒரு நன்மை தான் இருக்கு. ஆனா ஈமானோட ஒரு நன்மை செஞ்சிருக்காருன்னா அதுக்கான கூலி என்ன செய்வார்? அதுக்கான தண்டனையை பெற்றுக்கொண்ட பிறகு நரகத்திலிருந்து அவர், ஆனா கொஞ்ச நேரம் போனாலும் பெரிய அதாபு தான். என்னது? நஊது பில்லாஹ், அல்லாஹ் நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. கொஞ்ச நேரமா இருந்தாலும் அது என்னது? ஒரு முக்கி எடுத்தாலே மிகப்பெரிய அதாப். இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட அனைத்து சுகபோகமா நிலைகள் மறந்து போய் வாழ்க்கையில் நான் சுகபோகத்தை அனுபவிக்கவில்லை என்று கூறுவான் என்பதா ஹதீஸ்ல வருது. எனவே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னையும் தங்களையும் பாதுகாப்பானாக. அப்புறம் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? நரகத்துக்கு சென்று விட்ட ஈமானுடன் நல்லறமுள்ள மக்களை எல்லாம் அவனுடைய கருணையின் அடிப்படையில் அப்படியே வெளியாக்குவான். தொடர்ந்து வருது. முடிஞ்சா இந்த ஹதீஸை பாருங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட பரிந்துரை நம்ம கேட்கலாமா? இந்த மாதிரியான அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். இணை கற்பித்தலிருந்து என்ன செய்து கொள்ள வேண்டும்? விலகி கொள்ள வேண்டும். உண்மையில் இஹ்லாசுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்று செயல்படக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய நிபந்தனைகள், அதனுடைய மற்ற இதர விஷயங்கள் தொடர்பான விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உலிதுல்லதீன, கவனிங்க, தால் கல்கலா சூரா, ஜஅம்தும், இங்க இதுகாம் ஷஃபவி பில் குன்னா, மின் தூனில்லாஹ், இங்க இஃபா, இங்க வந்து அல்லாஹுடைய இல்லாம தர்கீக் மெல்லினமாக ஓத வேண்டும். லா யம்லிகூன மிஸ்கால, காஃப் என்னது? இங்க இஸ்திலாவுடைய எழுத்து வல்லினமாக ஓத வேண்டும். தர்வத்தின், இங்க ரா முஃபஹமா, ஷத்தா பெற்ற ராவுக்கு மேல ஃபத்ஹா வரது முஃபஹமா, கஸ்ரா வரது முரக்ககா. ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்தி
ரா முஃபஹமா தாத் இஸ்திலா எழுத்து. வமா லஹும் இந்த மீம் வந்து என்னது இவ்ஹார் ஷஃபவி. வமா லஹும் குன்னா அக்கல் மிக குறைவாக இருக்க வேண்டும். ஃபீஹிமா இங்க இஹ்ஃபா மின் ஷிர் ரா முரக்ககா மெல்லினமா சொல்ல வேண்டும். மின் ஷிர்கின் இங்க இதுகாம் நாகிஸ் பில் குன்னா. வமா லஹு மின்ஹும் இங்க இவ்ஹார் லஹு மத் சிலா சுகுரா இங்க இதுகாம் ஷஃபவி பில் குன்னா மின்ஹும். இதுகாம் ஷஃபவினா உதல் ஒட்டி இருக்கணும். மின்ஹும் மின் மின் இங்க இஹ்ஃபா ظهير கடைசியில் வரக்கூடிய மத்து ஆரி. போதலாம் பாருங்க. قل ادعوا الذين زعمتم من دون الله الذين زعمتم من دون الله لا يملكون مثقال ذرة في السماوات ولا في الأرض وما لهم فيها لا يملكون مثقال ذرة في السماوات ولا في الأرض وما لهم فيهما يملكون مثقال ذرة في السماوات وما في الأرض وما لهم فيهما. ஆனால் இங்கே நிறுத்தும்போது அஃதல் ஷிர்கில் தான் நிறுத்தணும். எங்கே நிறுத்தணும்? மூச்சு இல்லாமல் அப்போ நிறுத்திட்டோம் வச்சிங்களா, நிறுத்தக்கூடிய சட்டத்தை ஃபாலோ பண்ணி நிறுத்தணும். திரும்ப ஒமாலகம் வந்து எடுத்து இங்கே ஓத போகிறோம். وما لهم فيهما من شرك شرك وما له منهم من ظهير. وما لهم فيهما من شرك وما له منهم من ظهير. அடுத்து வலா இங்க வந்து இஹ்ஃபா வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இன்தஹு இங்கேயும் இஹ்ஃபா. இங்க மத்து சிலா குப்ரா சொல்லுங்க. மத்து சிலா குப்ரா. ஏன்னா இங்க வந்து தமீருல் ஹாவுக்கு அடுத்ததா ஹம்சா வரனால இங்க மத்து சிலா குப்ரா. இன்தஹு அப்படின்ட்டு 4 ஹரக்காத்துகள் வரை நீட்டலாம். 4 5 சரிங்களா ஷேகுனா? இல்லா லிமன் இத்ஹார் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? சரிங்களா தான். அதினல இங்க நம்ம நிறுத்தினால் சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். சேர்த்துவதனால் மத்து சிலா சூரா. ஹத்தா மத்து முன்ஃபஸில். இதா ஃபுஸ்ஸிஅ 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 அன் இங்க இஹ்ஃபா குலூபிஹிம் قالوا ماذا قال இங்க இஸ்திலாவுடைய எழுத்து காஃப் காஃப் வல்லினமா சொல்லணும். ரப்புக்கும் ரா முஃபஹமா வல்லினமா சொல்ல வேண்டும். قالوا الحق قا இஸ்திலாவுடைய எழுத்து ஹக். القلة குப்ரா. وهو العلي الكبير கடைசியா வரக்கூடியது மத் ஆரி. முதலாமா தான் பாருங்க. வலா ஃபாவுடைய உச்சரிப்புக்காரிகள் சென்று இஹ்ஃபா செய்ய வேண்டும். குன்னா வலா வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இன்தஹு இல்லா லிமன் அஸின லஹ். ولا تنفع الشفاعة عنده إلا لمن أذن له حتى إذا فزع عن قلوبهم قالوا ماذا قال ربكم.
إذا فزع عن قلوبهم قالوا ماذا قال ربكم قالوا الحق قالوا الحق قالوا الحق الحق وهو العلي الكبير. والعلي الكبير. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.